ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஆமென். ஒரு கருத்துக்குரிய ஒரு பெரிய பாஸ்டர் பேர் பிலிப் ஹெல்லர் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன் The Shepherd looks at Psalms 23. அதாவது Shepherd looks at Psalms 23. மேய்ப்பனுடைய பார்வையில் சங்கீதம் 23 என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, அந்த அனிமல்ஸ், இந்த சோசியல் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பேர்ட்ஸுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, சமூக பணி நிலைமை அது எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுகிறார். இந்த கோழிக்கு பாருங்க, தானியம் போடுவீங்க, ஆனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஹீரோ கோழி என்ன செய்யும், மற்றவங்களை கொத்தி துரத்தி அது கொஞ்சம் அதிகாரத்தோடு தான் வயிறு நடப்பட தான் மற்றவங்களை சாப்பிடணும், கொத்தி வரட்டும். நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஆடுகளிலுமே அவர் என்ன எழுதுறாருன்னா, நல்ல பெண் ஆடு, மூத்த ஆடு தான் நல்ல மேயுமா, நல்ல புல் கிடைச்சா, மற்றதை முட்டி தள்ளுமா. இப்படி இருந்தா அதிருப்தியா சாப்பிட்டு இளைப்பாற முடியாது, நாளுக்கு நாள் வெயிட் லாஸ் ஆகிடும், உடம்பு குறையும். அப்ப எப்ப இது சரியா வரும்னா, மேய்ப்பனை கண்ட உடனே சண்டை போட நிறுத்திடுமா, கம்பை வச்சு 2 போட்ட உடனே ஒன்னங்க போய் மரியாதையா மேயுமா. அல்லாட்ட எவ்வளவோ இருந்தாலும் அது மேல இடத்துல இது போய் போட்டி போட்டு முட்டும். இது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இயற்கை. அப்படி வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தரை பார்த்தால், கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தால் மட்டும்தான் இந்த தவறான சுவாபங்கள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு மேய்ப்பராக, தாவீது அதை தான் அறிக்கையிடுகிறார். மேய்ப்பராக இருந்தார் என்றோ இருப்பார் என்றோ சொல்லாமல், the Lord is my shepherd, I shall not want அப்படிங்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், பிரசன்டென்ஸ்ல பேசுறார். நான் தாழ்ச்சி என்கிறார். அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இனி பொறாமப்பட முடியாது, நான் சண்டை போட முடியாது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது என்று தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏசப்பா சொல்றாங்க, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக ஜீவன் கொடுத்த நல்ல மேய்ப்பன் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அந்த பார்வையில் முன்னேறுங்கள். தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார், இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார், என் மேய்ப்பனை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, நம்முடைய காரியத்தை மாத்திரம் பார்த்து முன்னேறுகிற நல்ல நாளாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் அந்த 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உரித்தாய் மாறும். 6ஆவது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட 6 அறிவுள்ள மனுஷனுக்கு 6 வசனங்கள் அடங்கிய சங்கீதத்தில் 6 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நிறைவான வாழ்க்கை, அமைதலான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, அபிஷேகத்தின் வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை கர்த்தர் தருவார். கர்த்தரை மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க மேய்ப்பன், நாங்க ஆடுகளப்பா. அந்த எண்ணத்தோடு வாழ உதவி செய்யும் பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.